ரிப்போர்ட்ஸ் நவ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு இந்து முன்னணி மாவட்ட செயலாளர் கராத்தே செல்வா சார் கூட ஆக்ஷன் ரியாக்ஷன் வீடியோ தான் இன்னைக்கு பண்ண போறோம். அதுக்காக யாரோட கேள்வி நம்ம எடுத்துட்டு வந்திருக்கோன்றத பார்க்கலாம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன் சார். நம்ம திருமாவளவன் சார் வந்து திருநீர் அழிச்சது தீயா பத்திக்கிட்டு இருக்குன்னு சொல்லலாம் சார். ஒரு வாரமா எங்க பார்த்தாலும் திருநீர் அழிச்சிட்டாரு, அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு. அது ரிலேட்டடா ஒரு வீடியோ வந்து திருமாவளவன் சார் விட்டுருக்காரு, அதை நம்ம பார்க்கலாமா? இப்ப அந்த மதம் சகோதரத்துவத்தை பேசுகிறது, இஸ்லாம் சகோதரத்துவத்தை பேசுகிறது, சமணம் சகோதரத்துவத்தை பேசுகிறது, கிறிஸ்தவம் சகோதரத்துவத்தை பேசுகிறது. இந்து மதம் சகோதரத்துவத்தை பேசுகிறதா? மேல் பாதிக்குள்ளே என்னால் நுழைய முடியவில்லையே. திருநீரை அழித்து விட்டதாக ஆத்திரப்படுகிற நீ என்னை அழைத்து செல்ல தயாராக இருக்கிறாயா? கோவிலின் கருவறைக்குள்ளே அழைத்து செல்வதற்கு முன்னால் ஒரு போராட்டம் நடத்த முடியுமா? இந்து மதத்தில் சகோதரத்துவம் இல்லை என்பதனால் அரசியல் நிர்ணய சபையில் வெகுவாக விவாதிக்கப்பட்டு இந்த மதத்தை அதிகாரபூர்வமாக அரசமைப்பு சட்டத்தின் மூலம் அரச மதம் என்று அறிவிக்க கூடாது என்கிற நிலைப்பாட்டை எடுத்தார்கள். என் தலையில ஒரு தொப்பி வைக்கிறாங்க, நான் அப்படியே வச்சுட்டாங்கன்னு எடுக்காமலே இருக்க முடியுமா? அடுத்த ஒரு நிமிஷத்துல எடுத்துறேன். அவங்களுக்கும் தெரியும் எடுத்துருவேன்னு, அது ஒரு அடையாளம், அவ்வளவுதான். அடுத்த ஒரு நிமிஷத்துல எடுத்துருவோம். அப்ப அந்த பூசாரி நெற்றியில திருநீர் பூசினாரு, அவருடைய உணர்வை நான் மதிக்கிறேன், அவருக்கு நான் வணக்கம் சொன்னேன், நன்றி சொன்னேன். கொஞ்ச நேரம் தானே வச்சிருக்க முடியும். அதாவது பிளாஸ்டிக் சேர் நீங்க சொன்னீங்க, நம்ம திருமாவளவன், அதாவது பிளாஸ்டிக் சேர் திருமாவளவன், அவர் பேர் வந்து பிளாஸ்டிக் சேர் திருமாவளவன் அப்படிதான் சொல்லுவாங்க. அப்பதான் தெரியும், திருமாவளவன் சொன்னா தெரியாது, பிளாஸ்டிக் சேர் திருமாவளவன் தெரியும். அவர் ஒரு மாதிரி பேசும்போது நேற்று நீ பேசியிருக்காரு, இன்னொன்று சொல்லியிருக்காரு, இந்து மதம் ஒன்று இல்லவே இல்லைன்ட்டு. அவர் ஃபஸ்ட்டு மனுஷனாவே மதிக்கிறதே இல்லை. ஏன்னா ஒரு இடத்துக்கு போனால் பிளாஸ்டிக் சேரில் உட்கார வைக்கிறாங்க. நேற்று அதே போல் பேசும்போது சொன்னால் என்னை கொடுத்து டீ பண்ணு கொடுத்து எங்களை ஏமாற்ற முடியாது அப்படின்ட்டு. அப்போ இத்தனை வருஷம் டீ பண்ணுக்கு தான் ஏமாந்து போயிருக்காரு இவர். இப்போ என்ன சொன்னார், டீ பண்ணு கொடுத்து என்னை ஏமாற்ற முடியாது, நாங்கள் 10 சீட்டு கம்மியாக வாங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று சொல்லியிருக்காரு. அப்போ இதுலேருந்து என்ன தெரியும், இதுக்கு முன்னாடி போய் டீ பண்ணு கொடுத்து ஏமாற்றிருக்காங்க. பொதுவாக இந்த டீ பண்ணு யாருக்கு போடுவாங்க? டீ பண்ணை தூக்கி போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், தெருவில் போகிற நாய்க்கு போடுவாங்க. அப்போ இதுக்கு போட்டு தான் ஏமாற்றிருக்காங்க. இவர் வந்து சொல்கிறார், நான் வந்து நெத்தியில் உள்ள திருநீரை வந்து அழிக்கலை, வேர்வைக்காண்டி தொடச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த இதுலேயே வரும், டிவியில் பார்த்தாலே தெரியும். செல்ஃபி எடுத்து இப்படி அழிக்கிறதுக்கும் இப்போ பேசும்போது இப்படி வேர்வை இப்படி துடைப்பண்றதுக்கும் வித்தியாசம் இருக்குது. என்னன்னா, இவங்க முழுக்க மக்களை வந்து முட்டாளாவே நினச்சிட்டு இருக்காங்க. இவங்க என்ன சொன்னாலும் நம்புவாங்க அப்படின்ட்டு. அவருக்கு தெரிய மாட்டேங்குதுலாம். அந்த காலம் அவர் அந்த பேசும்போது தடை அறிவியலில் வேலை பார்த்தேன் அப்படின்னு, அந்த காலத்தில் ஏமாந்தாங்க மக்கள் இவங்க சொல்றது கதையெல்லாம் கேட்டு. இந்த இவர் கூட நம்ம சேகர் பாபு தான் கேட்டிருக்காரு, இவர் பவன் கல்யாணுக்கும் தமிழகத்துக்கு என்ன சம்பந்தம், கர்நாடக ஈவே ராமசாமிக்கும் தமிழகத்துக்கு என்ன சம்பந்தம், அவனையும் எங்க கொண்டு உட்கார வச்சுட்டு நீங்க. அப்ப இவங்கெல்லாம் என்னன்னா, தான் செய்யும் தவறை மறைக்கிறதுக்கு அடுத்த மேல இன்னொரு பழியத்தை போட்டுட்டு இருக்காங்க. இவர் திருமாவளவனுக்கு என்ன பிரச்சனை, உட்கார இடத்துல பிளாஸ்டிக் சேர் கொடுக்குறாங்க, உட்கார மரியாதை கிடையாது. அவரே சொல்லிட்டு டீ பண்ணு கொடுத்து ஏமாத்திட்டு இருக்காங்க, ஒரு நாள் டீ பண்ணு கொடுத்து ஏமாத்திட்டு இருக்காங்கன்ட்டு. அங்கே டீ பண்ணு கொடுத்து ஏமாந்துட்டு இங்கே வந்து மக்களை வந்து கட்ட பஞ்சாயத்து பண்ணி கட்சி வச்சு கட்ட பஞ்சாயத்து பண்ணி சம்பாதிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்காரு. இவர் வந்து திருநீரை அழிக்கலை, தொடச்சேன், என்னது வேர்வையை தொடச்சேன்ட்டு. ஏன்டா வேர்வையை இப்படி துடைக்கிறதுக்கும் இப்படி பார்த்து இப்படி அழிக்கிறதுக்கு என்ன பார்க்குறவன முட்டாளா? அப்போ என்ன, இந்த அரசியல்வாதிகளை வந்து இவங்களுக்கு புரிஞ்சுக்கணும். ஏன்னா நீ போயிட்டு நான் அதே போல் போயிட்டு இதுக்கு போனேன், குல்லா மாட்டினாங்க, எனக்கு வந்து ஊரில் அடிச்சுட்டு குல்லாத்தி போட்டேன்னு சொல்ல முடியுமா இவரால்? இந்த ரம்ஜான் கஞ்சி போய் அங்கே போய் உட்காந்துட்டு சூடாக கஞ்சி கொடுப்பாங்கன்னு போய் உட்காருவார். அங்கே போய் உட்காரும்போது குல்லா போட்டிருந்தேன், எனக்கு வந்து உள்ள வேர்த்துச்சு, அதனால் குல்லாத்திக்கு அடிச்சுன்னு சொல்லி அடிக்க முடியுமா இவரால்? ஏன்னா அங்கெல்லாம் அடித்த பின்னாடி அவர் பாம்பு வச்சுருவாங்க. இன்னும் கூட பார்த்தீங்கன்னா, இந்த பட்டி நாயக்கன்பட்டின்னு ஒரு பட்டிவீரன்பட்டின்னு ஒரு ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா, இஸ்லாமியருக்கு தெருவில் வந்துட்டு தலித்தோட இஸ்லாமிய தெருவில் வந்து பட்டியலின சகோதரனோட பிணத்தை ஒன்று எடுத்துட்டு போனாங்கன்னு சொல்லிட்டு தெருவழியாக கொண்டு போயிட்டாங்கன்னா, அந்த இதே மக்கள் இருக்கிற மொத்த வீட்டையுமே சூறையாடினாங்க இஸ்லாமியர்கள். அப்போ இவர் போகும்போது என்ன செய்யறாரு, அந்த பட்டியலின சகோதரர்களை பார்க்க போகும்போது இவர் சேர் போட்டு மேலே உட்காந்து அவங்களாம் கீழே உட்காந்துருப்பாங்க. இதே மசூதியில் போயிட்டு நான் வந்து நல்லெண்ணத்தோட உள்ள போய் உட்காந்து அப்படின்னு அங்கே போய் உட்காருவாரு. அங்கே போய் உட்காரும்போது பார்த்தீங்கன்னா இவர் கீழே உட்காந்துருப்பா, அவங்களாம் மேலே உட்காந்துட்டு இருப்பாங்க. அதுதான் இவரோட தகுதி, அவ்வளவுதான். இந்து மதத்தில் சொல்ல சகோதரத்துவம் இல்லைன்ட்டு, இந்து மதத்தில் மட்டும் நேரம் உட்கார வச்சு பேசுகிறோம், திருமாவளவன் பேசிக்கிறோம். இவர் திமுக கட்சிக்குள்ளே போனாலும் மரியாதை கிடையாது, மசூதிக்குள்ளே போனாலும் மரியாதை கிடையாது. இந்து மதம் மட்டுமே மரியாதை கொடுத்துட்டு இருக்கு. இன்னொன்று சொல்றாரு, என்னை வந்து ஏதோ ஒரு கோயிலுக்குள்ள கூட்டு போக முடியுமா அப்படின்ட்டு. நீ ஃபர்ஸ்ட் ஒழுங்கா சாமி கும்பிட்றா, சாமி எப்படி கும்பிட்டு கோயிலுக்குள்ள வந்தா என்ன சொல்ற, கோயிலை பார்க்க மாட்டேங்க, மேலே உள்ள கோபுரத்தை பார்த்துட்டு அசிங்கமா இருக்கு, அசிங்கமான பொம்மைகள் இருக்கு அப்படின்ற. இப்ப சாமியை வணங்க கத்துக்கும், அப்புறம் கோயிலுக்குள்ள வரதை பத்தி பேசிக்கலாம். நீங்க பாத்தீங்கன்னா, நம்ம வைகோ அவர்கள் வந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. அதை நம்ம கேள்வியே கேட்காம அவரோட பேசின அப்படியே வீடியோவே காமிச்சு கேட்டலாம். கடவுளின் பெயரால் ஒரு கட்சி மாநாடு நடத்துவதே தவறானது என்று கருதுகிறவர் எந்த கடவுள் பேர்ல இருந்தாலும், அது கிறிஸ்டினா இருந்தாலும் சரி, முஸ்லீமா இருந்தாலும் சரி,
அல்லாவின் பெயரை சொல்லி அந்த கட்சி ஒரு மாநாடு நடத்துமா? இயேசு கிறிஸ்து பெயரை சொல்லி கிறிஸ்தவர்கள் மாநாடு நடத்துவார்களா? அது எப்படி? அறுவடை வீடுகளில் முருகக்கடவுள் இருக்கிறார் என்றால் தமிழ் கடவுள் முருகன் என்று அழைக்கப்படுகிற செந்தில் வேலனை எல்லோரும் வணங்குகிறார்கள். அது ஒரு கட்சி எப்படி போய் முருகனுக்கு விழா நடத்துவது, மாநாடு நடத்துவது? இப்போ அதாவது சொல்லுவாங்க, நான் 4 தெருவில் பிச்சை எடுத்து கூட வாழ்ந்துரு, ஆனால் வைகோவா வாழ்ந்துடாது அப்படின்ட்டு எங்கள் ஊர் சைட்லாம் சொல்லுவாங்க. அது ஒரு மானங்கட்ட பொழப்பு அப்படின்ட்டு. ஏன்னா திமுக வந்து வெளியே வரும்பொழுது வந்து கருணாநிதி பேசாத பேச்சு கிடையாது, திமுக காரங்க இவரை பேசாத பேச்சு கிடையாது. அப்புறம் கூட்டணி வச்சாரு, அதுக்கப்புறம் வெளியே அனுப்புனாங்க. அப்போ வந்து அந்த ஜாதி பேரெல்லாம் சொல்லி ரொம்ப கேவலமாக பேசுனது வைகோ. கருணாநிதி ஸ்டாலின்லாம் தலைமை ஏற்றுக்க, ஆனால் தலைவராக மனுஷனாவே மதிக்க முடியாது அப்படின்லாம் சொன்னவர் அந்த வைகோ. இன்னைக்கு அதே ஸ்டாலினுக்கு தான் வந்து கொடை பிடிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்காரு. அதனால எங்கள் ஊர் சைடில் சொல்லுவாங்க, மானங்கட்டு விட்டு வாழ்ந்தாலும் வைகோ மாதிரி வாழ்ந்துடாது அப்படிம்பாங்க. அவருக்குலாம் பதில் சொல்லி நிலைமை கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஆனாலும் சரி, போகும்போதெல்லாம் சொல்லிட்டு கண்டுக்காமல் பண்ண வச்சுக்கணும், தொடர்ந்து குறைச்சிட்டே இருக்கும் சில நாய்கள்லாம். அந்த மாதிரி பதில் சொல்லிட்டு போக வேண்டியதாக இருக்குது இவருக்கு. அது சொல்கிறாரு, எந்த ஒரு அரசியல் கட்சியும் வந்து மாநாடு நடத்தியிருக்கா அப்படின்றாரு. ஏடிஎம்கே வந்து ரம்ஜான் நோன்பு திறப்பு விழான்ட்டு வைப்பாங்க, பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். திமுக ரம்ஜான் நோன்பு விழா வைப்பாங்க. அதே போல் எல்லா கட்சியும் போயிட்டு இந்த கிறிஸ்துமஸ் விழா கொண்டாடுவாங்க. அதெல்லாம் எனக்கு அரசியல் கட்சியாக நடத்துச்சு அன்னைக்கு போயிட்டு. இதுமாரி நடத்த மாட்டாங்களா? இதுமாதிரி நடத்திருக்காங்கல்ல. ரம்ஜான் நோன்பு விழா நோன்பு திறப்பு விழா நடத்தி பார்த்துருக்கீங்களே நீங்கள்? பத்திரிகைலாம் வந்திருக்குல்ல. அப்போ கட்சியில் என்ன வேலை அங்கே போயிட்டு? ரம்ஜான் வந்து முஸ்லீம் நோன்பு இருக்கா, முஸ்லீம் திறந்துக்க போகிறான், உனக்கு கட்சிக்காரங்க அங்கே அரசியல்வாதிக்கு அங்கே என்ன வேலை? அப்போ அன்னைக்கு அரசியல் கட்சி நடத்தும் போது என்ன பண்ணிட்டு இருந்தீங்க உட்காந்துக்கிட்டு? அது என்ன, இவருக்கு வந்து அந்த மானங்கட்டு வாழ்ந்த இந்த ஓசி சோறு அந்த லிஸ்ட்டில் உள்ளவர் இவரெல்லாம். அங்கே கஞ்சி கொடுத்து அங்கே போய் உட்காந்துப்பேன், கேக் கொடுத்து அங்கே போய் உட்காந்துப்பேன், அது மட்டும் நல்லா இருக்கும். இங்கே வந்து முருகபக்தர் மாநாடுக்கு வந்தால் வலிக்குது உனக்கு. இன்னொன்று சொல்கிறேன்னா, அரசியல் கட்சி நடத்தும் மாநாடு, அரசியல் கட்சி நடத்துனது இந்து முன்னணி. அங்கே வந்தது வந்து பாஜக காரங்க வந்திருக்காங்க, ஆந்திராவிலேருந்து ஜனகல்யாண் தலைவர் வந்திருக்காரு, பல கட்சி தலைவர் வந்திருக்காங்க, அதிமுகலேருந்து கூட வந்திருக்காங்க. மானம் உள்ளவங்களாம் அங்கே வந்தாங்க. இந்த மாதிரி மானங்கெட்டு வாழும் அரசியல்வாதிகளை தவிர மற்றவங்களாம் வந்தாங்க. கொஞ்சம் மாணவர்கள்லாம் வந்து தான் சேர்ந்துருந்தாங்க. அந்த அரசியல் தலைவர்கள்லாம் வந்திருக்காங்க அங்கே. அப்போ இவர் சொல்கிற மாதிரி வந்து ஃபஸ்ட்டு இவர் சொல்கிறது என்ன, அரசியல் கட்சி எந்த அரசியல் கட்சியாக நடத்திருக்காங்கன்னா, அப்போ ரம்ஜான் நடத்துறது யார், இது நடத்துறது யார்? ஏடிஎம் கிடையாது, திமுக கிடையாது. அவங்கெல்லாம் ஒரு மத விழா என்பது அந்த நோன்பு முஸ்லீம் திறக்கிறாங்களா, முஸ்லீம் வந்து நடத்திட்டு போட்டோம். அங்கே உனக்கு அரசியல்வாதிக்கு என்ன வேலை? அங்கே போய் குல்லா போட்டு கொஞ்ச நேரம் உட்காந்து கஞ்சி குடிச்சிட்டு வர்றது. அந்த குல்லா போட்டு இது சுண்ணத்து கல்யாணம் பண்ணி போய் உட்காந்தா சரி ஒத்துக்கலாம், சரி இவங்க சுண்ணத்து பண்ணி போய் உட்காந்துருக்காங்கப்பான்ட்டு. இங்கே போனால் நான் இது கிறிஸ்தவன்ட்ட போய் உட்காந்துட்டு அங்கே கேக் சாப்பிடும்போது அங்கே உட்காந்து கிறிஸ்துமஸ் விழாவுக்கு போகிறது. அப்போ இந்த மாதிரி ஒரு மானங்கட்ட தனத்தை பண்ணிட்டு அவர் வந்து எங்களுக்கு வந்து பாடம் எடுக்கிறது தான் ரொம்ப வேதனையாக இருக்குது. அவர் பதில் சொல்றதோட கேவலமாக இருக்குது எனக்கு.